கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலே நம்முடைய வேத புஸ்தகத்தில் இருந்து 10 கன்னிகைகள் குறித்து எழுதப்பட்டிருக்கிற வேத பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் 25ஆம் அதிகாரத்திலே முதல் 13 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பரலோக ராஜ்யம் தங்கள் தீவட்டிகளை பிடித்து கொண்டு மணவாளனுக்கு எதிர்கொண்டு போக புறப்பட்ட 10 கன்னிகைகளுக்கு ஒப்பாயிருக்கும். அவர்களில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களுமாய் இருந்தார்கள். புத்தி இல்லாதவர்கள் தங்கள் தீவட்டிகளை எடுத்து கொண்டு போனார்கள், எண்ணெயையோ கூட கொண்டு போகவில்லை. புத்தி உள்ளவர்கள் தங்கள் தீவட்டிகளோடு கூட தங்கள் பாத்திரங்களில் எண்ணெயையும் கொண்டு போனார்கள். மணவாளன் வர தாமதித்த போது அவர்கள் எல்லாரும் நித்திரை மயக்கமடைந்து தூங்கிவிட்டார்கள். நடுராத்திரியிலே, இதோ மணவாளன் வருகிறார், அவருக்கு எதிர்கொண்டு போக புறப்படுங்கள் என்கிற சத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது அந்த கன்னிகைகள் எல்லாரும் எழுந்திருந்து தங்கள் தீவட்டிகளை ஆயத்தப்படுத்தினார்கள். புத்தி இல்லாதவர்கள் புத்தியுள்ளவர்களை நோக்கி, உங்கள் எண்ணெயில் எங்களுக்கு கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் தீவட்டிகள் அணைந்து போகிறதே என்றார்கள். புத்தியுள்ளவர்கள் பிரதியுத்தரமாக, அப்படியல்ல, எங்களுக்கும் உங்களுக்கும் போதாமல் இராதபடி நீங்கள் விற்கிறவர்களிடத்தில் போய் உங்களுக்காக வாங்கி கொள்ளுங்கள் என்றார்கள். அப்படியே அவர்கள் வாங்க போன போது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமாயிருந்தவர்கள் அவரோடே கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். கதவும் அடைக்கப்பட்டது. பின்பு மற்ற கன்னிகைகளும் வந்து, ஆண்டவரே, ஆண்டவரே, எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர், உங்களை அறியேன் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள். மனுஷகுமாரன் வரும் நாளையாவது நாழிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியால் விழித்திருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 10 கன்னிகைகளை குறித்ததான காரியத்தை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறது. நம்ம எல்லாருக்கும் புதிதான காரியம் அல்ல, யாவரும் தெரிந்த ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த சம்பவத்தின் மூலம், இந்த நிகழ்ச்சியின் மூலம், இந்த உவமையின் மூலம் தேவன் அவருடைய வருகைக்கு அவருடைய மணவாட்டியாக ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற சபை ஆயத்தமாக வேண்டும், தயாராக இருக்க வேண்டும் என்கிற சத்தியத்தை அவருடைய தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளாகிய நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மத்தேயு சுவிசேஷத்தின் 25ஆம் அதிகாரம் 10 கன்னிகைகள் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுகிற சபைக்கு எச்சரிப்பு உண்டாகும்படியாக அவர்களை குறித்த காரியத்தை எழுதி வைத்திருக்கிறதை நாம் அங்கே பார்க்கிறோம். இவர்கள் 10 பேரில் 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தி இல்லாதவர்களும் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தி உள்ளவர்கள் மணவாளன் வரும்போது அவர்கள் தங்களுடைய தீவட்டிகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகவும் அவரோடு கூட செல்லவும் ஆயத்தமாயிருந்தார்கள். மற்றவர்கள் ஆயத்தமற்றவர்களாக இருந்தார்கள் என்று பார்க்கிறோம். மணவாளனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார், மனுஷகுமாரன் சீக்கிரமாக வரப்போகிறார் என்கிற சத்தம் இப்பொழுது எங்கும் தொனிக்கிறது. பிரசங்கங்கள் மூலமாகவும், துண்டு பிரதிகள் மூலமாகவும், புத்தகங்கள் மூலமாகவும், உலகத்தில் நடக்கிற இயற்கை செயற்கை சூழ்நிலைகள் மூலமாகவும், இதோ மனுஷகுமாரன் சீக்கிரமாக வருகிறார், அவருடைய வருகையை எதிர்பார்க்க, அவருடைய வருகையிலே அவரை எதிர்கொண்டு போக புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல ஆயத்தமாக இருக்க வேண்டும், விழித்திருக்க வேண்டும், எச்சரிக்கை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று இந்த பாடம் நமக்கு போதிக்கிறது. உலகத்திலே இந்த நாட்களிலும் எந்த நாட்களிலாயினும் சரி, அமைதியான சூழ்நிலைகள் மனுஷருக்கு உண்டு, அவசர காலங்களும் உண்டு, தென்றல் வீசக்கூடிய காரியங்களும் உண்டு, புயல் அடிக்கக்கூடிய நாட்களும் உண்டு. எல்லா சூழ்நிலைகளிலும் சாதாரணமாக அல்லது எல்லா சூழ்நிலைகளையும் சமாளிக்கத்தக்கவர்களாக எந்த நிலையிலும் நாம் அந்த சந்தர்ப்பங்களை, சூழ்நிலைகளை நாம்
சமாளித்து நாம் தேவனுடைய பிள்ளைகளாக விசுவாசத்தை காத்து கொண்டு இருக்கும்படியாக நாம் விழிப்புள்ளவர்களாக ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்றே வேதம் நமக்கு போதிக்கிறதாக இருக்கிறது. நாம் அமைதியாக இருக்கிற நாட்களுக்கும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அலை மோதுகிற நாட்கள் அல்லது அவசர காலங்கள் வரும்போதும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது அவசர காலங்கள் வருகிறது என்று நமக்கு தெரியாது. திடீரென்று விபத்துக்கள் நேரிடுகின்றன, திடீரென்று வியாதிகள் வந்து விடுகின்றன, துக்ககரமான செய்திகள் வந்து விடுகின்றன. எந்த சூழ்நிலையிலும் பண பிரச்சனைகளும், எல்லா விதத்திலும் மனுஷர்களுடைய தேவைகளும் பண தேவைகளும் பலவிதமாக நம்மை வந்து நெருக்குகிறதாக காணப்படுகிற ஒரு காலகட்டத்திலே நாம் இந்த நாட்களிலே இருக்கிறோம். பணத்துக்கு தேவை வரும்போது இன்னொருவர் சமயத்துக்கு உதவி செய்ய முடியும். ஆனாலும் அவசர காலங்களுக்கு நாம் ஆயத்தம் உள்ளவர்களாகவே இருக்க வேண்டும் என்பதுதான் ஞானமான காரியமாக இருக்கிறது. நாம் கர்த்தருடைய வருகை, அதாவது மனுஷகுமாரனுடைய வருகை இல்லாவிட்டால் மணவாளனுடைய வருகை எப்பொழுது இருக்கும், அது ராத்திரியிலோ பகலிலோ காலையிலோ மாலையிலோ மத்தியான வேளையிலோ எந்த வேளையில இருக்கும் என்று சொல்லி நாம் அறியாமல் இருக்கிறபடினாலே எந்த சமயத்திலும் நாம் விழிப்போடு கூட, அதாவது தூக்கமின்றி இருக்க வேண்டும் என்று அல்ல, நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும், எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், எதிர்பார்ப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதே நமக்கு போதிக்கப்படுகிற பாடமாக இருக்கிறது. ஒரு சமயத்திலே ஒரு ஊழியக்காரர் ஒரு பஸ்ஸில் பயணம் செய்தாராம். அப்பொழுது அவர் டிக்கெட் வாங்குவதற்கு ஒரு பெரிய நோட்டை கொடுத்திருக்கிறார். அந்த டிக்கெட்டை கொடுத்துவிட்டு பணம் மீதி கொடுக்கும்போது அதிகமான பணத்தை அந்த கண்டக்டர் மீதி கொடுத்து விட்டாராம். இப்பொழுது இந்த ஏழை ஊழியக்காரருக்கு மிகவும் சோதனையான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் நாம் சொல்லி விடுவோமா, திரும்ப கொடுத்து விடுவோமா, அல்லது தெரியாதது போல உள்ளே வைத்து விடுவோமா, எண்ணி பார்க்காதது போல உள்ளே வைத்து விடுவோமா என்கிற பயங்கரமான சூழ்நிலை, சோதனை அவருடைய உள்ளத்துக்குள்ளே அலைமோதி இருந்து கொண்டிருக்கிறது. நீண்ட நேர அலைமோதலுக்கு பின்பு கர்த்தருடைய ஆவியானவர் அவருக்குள்ளே ஏவுனதினாலே அவர் அந்த கர்த்தருடைய ஆவியானவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்து இந்த எல்லா சோதனைகளையும் கீழ்ப்படுத்தி அவர் அந்த பணத்தை கொண்டு கண்டக்டரிடம் திரும்ப கொடுத்தாராம். அதிகமான பணம் மீதி தந்திருக்கிறீர் என்று சொல்லி. அப்பொழுது அந்த கண்டக்டர் கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்துவிட்டு சொன்னாராம், நான் தெரிந்துதான் கொடுத்தேன். நேற்றைய தினத்திலே உம்முடைய சபையிலே நான் ஆராதனைக்கு வந்திருந்தேன். அப்பொழுது இப்படி பண காரியத்திலெல்லாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று நீர் பிரசங்கித்தீர். நீர் பிரசங்கித்த காரியத்திலே நீர் உண்மையுள்ளவராக இருக்கிறீர் என்று சோதிப்பதற்காகவே நான் இப்படி செய்தேன் என்று சொல்லி அவர் சொன்னாராம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஊழியத்தில் இருந்தாலும் விசுவாச வாழ்க்கை வாழ்ந்தாலும் நாம் எப்படி எந்த நிலைமையில எந்த இடத்தில் இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில எப்பொழுதும் நாம் உண்மை உள்ளவர்களாக உண்மையை காண்பிக்கிறதற்கு நாம் எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்களாக ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்கிறவர்களாக காணப்பட வேண்டியது அவசியம். நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் உண்மையை எதிர்பார்க்கிறார். நாம் கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களாக இருந்தோமானால் கர்த்தர் நம்மை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைப்பேன் என்று அவர் வாக்கு பண்ணி இருக்கிறார். இந்த உலகத்திலே ஒருவேளை அந்த பணத்தின் காரியத்திலே சோதனைகள் பல நேர்வதற்கு ஏதுவான விதத்திலே காணப்பட்டாலும் கூட உண்மையுள்ளவர்களாக இருக்கும்போது நமக்காக ஒரு பரலோக ராஜ்யம் ஆயத்தமாக இருக்கிறது என்பதை நாம் நிச்சயப்படுத்திக் கொள்கிறவர்களாக இருக்கலாம் என்பதை வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஏனென்றால் லாசரு என்கிற ஏழை மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய ஆகாரத்துக்கு கூட அவன் கஷ்டப்படுகிறவனாக, ஐஸ்வர்யவானுடைய மேஜையிலிருந்து விழுகிற அப்ப துணிக்கை எப்பொழுது அந்த குப்பை தொட்டியில வந்து சேரும் என்று சொல்லி அவன் அதை எதிர்பார்த்து அந்த குப்பை தொட்டியின் அருகே நாய்கள் வந்து அவனுடைய பருக்களை நக்குகிறதற்கு ஏதுவான ஒரு சூழ்நிலையிலே அவன் காணப்பட்டு கொண்டிருந்தான். ஆனால் ஒரு நாளிலே அவனுக்கு இந்த பூமியிலே மரணம் நேர்ந்தது. இந்த பூலோக வாழ்க்கையிலே ஒரு முடிவு அவனுக்கு நேரிட்டது. ஆனாலும் அவன் தேவனுக்கு உண்மையுள்ளவனாக இந்த பூமியிலே வாழ்ந்தபடியினாலே, யாரையும் ஏமாற்றாதபடிக்கு அவன் உண்மையுள்ளவனாக அவன் காணப்பட்டபடியினாலே அவன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு விடப்பட்டான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே போல இந்த ஐஸ்வர்யவான் அந்த பிச்சை கேட்ட அந்த பிச்சைக்காரனுடைய வயிறு நிரம்புவதற்கு ஆகாரம் கொடுக்காதவனாக அவன் கல் நெஞ்சனாக இருந்தான். அவனுடைய வீட்டிலிருந்து போகிற அந்த குப்பை எந்த இடத்துல போய் சேருமோ என்று சொல்லி காத்திருந்த அந்த மனுஷனுக்கு
அவன் ஆகாரம் கொடுத்திருப்பானால் அவன் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல இருந்திருக்க வேண்டியது இருக்காது. இவன் அவ்வளவு ஒரு கொடூரனாக, ஒரு ஏழைக்கு ஆகாரம் கொடுக்காதவனாக அவன் காணப்பட்டான். அவன் மரித்து அவன் நரகத்திலே வேதனைப்படுகிறதையும் வேதம் நமக்கு சொல்லுகிறதாக இருக்கிறது. நாம் உண்மை உள்ளவர்களாக காணப்படும் போது நாம் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறதற்கு அது நமக்கு ஒரு படியாக இருக்கிறது. எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் உண்மையா இருக்கிறது, உண்மையை காத்து கொள்ளுகிற ஒரு காரியமாக நாம் காணப்படும். உண்மையை நம்முடைய வாழ்க்கையிலே காத்து கொள்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். யார் நம்மை பார்ப்பார்கள் என்றோ இதை யாருக்கும் தெரியாது, ஒருவருக்கும் இது விளங்காது, யாரும் இதை புரிந்து கொள்ள மாட்டார்கள் என்று சொல்லி அநேக நேரங்களிலே அநேக தவறான காரியங்களை மக்கள் செய்கிறது உண்டு. அதிலே ஊழியக்காரர்களும் பங்கெடுத்து விடுகிறார்கள், விசுவாசிகளும் பங்கெடுத்து விடுகிறார்கள். பொதுமக்களை காட்டிலும், மற்ற மக்களை காட்டிலும், அஞ்ஞானிகளை காட்டிலும், இந்த உலகத்தில் இருக்கிற வேஷம் தெரிக்கிற மக்களை காட்டிலும் நம்முடைய நீதி அதிகமாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய மக்களுக்கு அறிவுறுத்துகிறதை நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ஒரு சமயத்திலே ஒரு ஏழை தாயார் இருந்திருக்கிறார்கள். அந்த ஏழை தாயாருக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை. தங்களுடைய ஒரே ஒரு சொத்து இருந்த ஒரு காரியத்தில் அதற்குரிய டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு பழைய துணியில சுற்றி வைத்து கொண்டு இருந்திருக்கிறார்கள். அந்த சமயத்திலே இனி எனக்கு இதையெல்லாம் பராமரிக்க முடியாத ஒரு சமயம் வந்துவிட்டது, அதனாலே நான் இதை விற்று அதை நான் ஏழைகளுக்கு கொடுக்கவும் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படுத்தவும் வேண்டும் என்று அவர்கள் தங்களுடைய இருதயத்திலே தீர்மானம் பண்ணினவர்களாக அவர்களுக்கு இருந்த அந்த ஒரு சொத்தை வித்து விடுவதற்காக அவர்கள் முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த காரியத்திலே அவர்கள் தானாக எதையும் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்கள் நினைத்தபடியினாலே அவர்கள் நல்லவர் என்று சொல்லி நினைத்த ஒருவரிடத்திலே சென்று எனக்கு இப்படிப்பட்ட ஒரு எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி கேட்டார்களாம். அப்பொழுது அந்த மனுஷன் சொன்னாராம், நீங்கள் அப்படி என்றால் இந்த டாக்குமெண்ட் அதில் சார்ந்த எல்லாம் நீங்கள் வரி கட்டுகிறது, நீங்கள் அதை குறித்து வைக்கப்பட்டிருக்கிற எந்த ஒரு சீட்டு இருந்தாலும் அதை நீங்கள் என்னிடத்தில் கொண்டு வாருங்கள், அதை நான் உங்களுக்கு சீக்கிரமாக இந்த காரியத்தை நான் உங்களுக்கு சாதித்து கொடுக்கிறேன் என்று சொன்னாராம். உடனே இந்த தாயார் அவர்களுடைய எல்லா டாக்குமெண்ட்ஸ், அவர்களுடைய நிலத்தினுடைய பட்டா, அவர்கள் அதற்கு வரி செலுத்தினது, அது சம்பந்தப்பட்ட எல்லாவற்றையும் கொண்டு அந்த நபரிடத்திலே கொடுத்தார்களாம். அந்த நபர் சில நாட்கள் கழித்து அவர் இந்த தாயாருக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புகிறாராம். எப்படி என்றால், என்னிடத்திலே இந்த சொத்தை தருகிறேன் என்று சொல்லி அவர்கள் பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கிவிட்டார்கள், அதை இப்பொழுது தருவதற்கும் மறுக்கிறார்கள், இந்த சொத்தையும் அவர்களுக்கு எனக்கு எழுதி தரவில்லை என்று சொல்லி அவர் கேஸ் கொடுத்தாராம். இப்படி அவர்கள் பல விதமான காரியங்களுக்குள்ளாக சிக்கி தவிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. என்ன செய்வது என்று தெரியாத பட்சத்திலே, இவர்களுக்கு உண்மையை நிரூபிக்க முடியாத பட்சத்திலே, ஒருவேளை ஏன் இவர்களுடைய டாக்குமெண்ட்ஸ் அவர்களுடைய கையிலே போக வேண்டும், இவர்கள் உண்மையிலேயே அவரிடத்திலே பல லட்சம் ரூபாய் கடன் வாங்கி இருக்க கூடும் என்று சொல்லி அவர்கள் அந்த கடனை தீர்க்கிறதற்குரிய ஒரு நியாய தீர்ப்பு அவர்களுக்கு கிடைத்ததாம். இப்படி வஞ்சகம் செய்து வஞ்சித்து மற்றவர்களுடைய சொத்துக்களை, பொருட்களை எடுக்கிறதற்கு ஏதுவான மனப்பாங்குள்ள மக்கள் அநேகர் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். பெரிய சொத்துக்களிலே என்று மாத்திரமல்ல, சின்ன காரியங்களில் கூட மற்றவர்களிடத்தில் இருக்கிற பொருளை, அவர்களுடைய சொத்தை, அவர்களுடைய அபிமானமான காரியங்களை அவர்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும், அதை மறைமுகமாக ஏமாற்றி வஞ்சித்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இப்படிப்பட்ட மனப்பாங்கெல்லாம் தேவனுக்கு எதிரானதும் அவருடைய வருகைக்கு ஆயத்தமற்றதாக காணப்படுகிற நிலைமையாக இருக்கிறது. சுயநலமாக இருக்கிறதும், மற்றவர்களை ஏமாற்றுகிறதும், வஞ்சித்து பொருட்கள் எடுத்துக்கொள்கிறதும், உண்மையற்ற நிலைமையிலே வாழ்க்கை காணப்படுகிறதும், பேராசை உள்ளவர்களாக இருக்கிறதும், எந்த சூழ்நிலையிலும் ஏதோ மற்றவர்களுடைய பொருட்களை அபகரிப்பதற்காக, மற்றவர்களிடத்தில் எப்படியாவது பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற காரியத்துக்காக தங்களே அதற்காக விற்று போடுகிற ஒரு அனுபவத்துக்குள்ளே பேராசை நிறைந்தவர்களாக, பணத்துக்கும் பொருளுக்கும் ஆசைப்பட்டு கிரியை செய்கிறவர்களாக, இப்படிப்பட்ட கிரியைகளை, காரியங்களை செய்யும் போது தேவனுடைய வருகையை மறந்து விடுகிறவர்களாக, மணவாளனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கும் என்பதை மறந்து விடுகிற காணப்படுகிறார்கள். தங்களுடைய நிலை என்ன, தங்கள் எங்கே சென்று கொண்டிருக்கிறோம், எதற்காக சென்று கொண்டிருக்கிறோம் என்று அவர்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்ததான
யோசனை இல்லாதபடிக்கு தங்களுடைய மனம் போன போக்கிலே நடக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த நேரத்திலே விசுவாசத்தை காத்து கொள்ளும்படியான ஒரு அனுபவம் இந்த நாட்களிலே தேவை. இந்த 10 கன்னிகைகள் சிலர், அதாவது 5 பேர் புத்தி உள்ளவர்களும் 5 பேர் புத்தியற்றவர்களுமாக இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. புத்தியற்றவர்கள் எப்படி இருப்பார்கள் என்றால், அவர்களுக்கு உண்மை இல்லை, அவர்கள் ஏமாற்றுகிறவர்களாக இருந்தார்கள், மற்றவர்களுடையதை அபகரித்துக் கொள்கிறவர்களாக அவர்கள் காணப்படும். இப்படிப்பட்ட மனப்பாங்கு, சுயநலம் உள்ளவர்களாக தங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பிலே சரியாக நின்று கொடுக்கப்பட்ட வேலையை அவர்கள் சரியாக செய்வதற்கு ஆயத்தமற்றவர்களாக, அல்லது எதிர்காலத்தை குறித்த எந்த சிந்தனையும் இல்லாதபடிக்கு தாங்கள் செய்கிற காரியத்தை குறித்தோ தங்களுடைய சூழ்நிலைகள் அவர்களுடைய நிலைமை எல்லாவற்றையும் குறித்து எந்த ஒரு சிந்தனையும் இல்லாதவர்களாக ஏனோ தானோ என்று எச்சரிப்பற்ற ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. சில பெண்கள் வீட்டில் என்ன செய்வார்கள் என்றால், சாயங்கால நேரத்தில் உள்ள ஆகாரங்கள் சாப்பிடுகிற எல்லாம் முடித்து விட்டு பாத்திரங்கள் கழுவதற்கு எல்லாவற்றையும் கொண்டு போட்டுவிட்டு, சரி இனி நாளைக்கு பார்த்து கொள்ளலாம், நாளைக்கு காலையில் வருவதற்குள்ளாக எந்த விதமான அவசர சூழ்நிலைகள் நமக்கு வந்து விடாது என்று நாம் நினைத்து விட முடியாது. நாளை காலை நம்முடைய கரத்தில் இருக்கிறது, அது நமக்கு கொடுக்கப்படும் என்று நாம் சொல்ல முடியாது. அநேக பிள்ளைகள் படிக்கிறதற்காக கொடுக்கப்பட்ட நேரங்களை அவர்கள் வீடியோ கேம் பார்க்காவிட்டால் வீட்டிலே அழுகையும் கூத்தும் சண்டையும் என்று சொல்லுகிறார்கள். கிரிக்கெட் பார்க்காவிட்டால், பார்ப்பதற்கு வசதி பண்ணி கொடுக்காவிட்டால் அடியும் பிடியும் சண்டையும் கூத்தும். இப்படி பலவித சூழ்நிலைகளிலே அவர்களுடைய நேரத்தை வீணாக செலவழித்து விட்டு பரீட்சை வருகிற நேரத்திலே அவர்கள் அவசரமாக படிக்கிறதற்காக அந்த பரீட்சைக்காக ஆயத்தப்படும் போது அவர்கள் சரீரத்திலே பலவீனம் அடைகிறவர்களாக காணப்படுகிறார்கள். அநேகர் சொல்லுவார்கள், அவர்களுடைய பிள்ளை நன்றாக படிக்கிற பிள்ளை நல்ல மார்க் எடுத்திருக்கும், ஆனால் பரீட்சை நேரத்தில் சுகவீனம் வந்து விடுகிறது. எப்பொழுதை பார்த்தாலும் எந்த பரீட்சை என்றாலும் உடனே சுகவீனம் வந்து விடுகிறது என்று சொல்லுவார்கள். ஏன் பரீட்சை வந்த உடனே சுகவீனம் வந்து விடுகிறது என்றால், பரீட்சை குறித்த ஒரு பயம். இவ்வளவு நாட்களும் படிக்காமல் இருந்து தங்களுடைய நேரத்தை ஏனோ தானோ என்று செலவழித்து விட்டு அந்த அவசர காலம் வரும்போது அவர்கள் ஆத்திரப்படுகிறதுனால இப்படிப்பட்ட காரியங்கள் நிகழ்கிறது. இதே போல நோவாவுடைய நாட்களிலே நோவா பேழைக்குள்ளே பிரவேசிக்கிற ஒரு சமயம் வரைக்கும் எச்சரிப்பு உண்டாகும்படியான பிரசங்கத்தை ஜனங்களுக்கு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பாவத்தை குறித்த உணர்வடைய வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று கர்த்தருடைய அழிவுக்கு தப்புவதற்கான ஆலோசனைகளை சொல்லிக் கொண்டிருந்தார். அவர்கள் கேட்க மனதில்லாமல் இருந்தார்கள். சோதோம் கொமோராவை தேவன் அக்கினியினால் அழிக்கிற வரைக்கும் அந்த மக்கள் அதை குறித்து உணராமல் இருந்தார்கள். இந்த 10 கன்னிகைகளில் 5 பேர் மணவாளனுடைய வருகைக்கு ஆயத்தம் இல்லாதபடிக்கு இருந்தார்கள். அதே போல நாம் இப்பொழுது வந்திருக்கிற ஒரு காலம் கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கிறது. இந்த காலத்திலே நாம் எப்படி எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும், கர்த்தருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமானால் எப்படிப்பட்ட ஆயத்தம் நமக்கு தேவை என்பதை நாம் அறிந்து அதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். பாருங்கள், எங்களுடைய வீட்டிலே ஒரு சமயத்திலே கேஸ் சிலிண்டரை கொண்டு விடுவதற்காக அந்த சகோதரன் வந்தார். அவரிடத்துல நான் 500 ரூபாயை கொடுத்த போது அவர் அந்த கேஸ் சிலிண்டருக்குரிய பணத்தை என்னிடத்துல தந்துவிட்டு மீதி பணத்தை கொண்டு அவர் திரும்பி போகிறதற்கு ஆயத்தமானார். நான் இந்த பணத்தை கையிலே பிடித்து கொண்டு அவர் அடுத்து என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி யோசித்து கொண்டிருக்கும் போது அவர் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டு விட்டார். அப்பொழுது நான் சொன்னேன், சகோதரனே, இப்படி பணம் எல்லாம் என்னுடைய கையில் இருக்கிறது, நீங்கள் எனக்கு தர வேண்டிய பணத்தை கொண்டு போகிறீர்களே என்று சொல்லி சொன்ன உடனே அவர் மிகவும் அதற்காக சந்தோஷப்பட்டு அவரிடத்துல இருந்த பணத்தை என்னிடத்தில் கொடுத்துவிட்டு என்னிடத்தில் இருந்த பணத்தை அவர் பெற்றுக்கொண்டார். இப்படி அந்த பணத்தை நான் இங்கே வாங்கி வைத்துவிட்டு அவர் கொஞ்ச நேரம் கழித்து வந்து கேட்கும்போது, இல்லை, நான் சரியாகத்தான் உங்களுக்கு தந்தேன் என்று சொல்லி சொன்னேன். ஆனால் நான் கர்த்தருக்கு உண்மையற்றவளாக இருந்திருப்பேன். அந்த சகோதரனும் நஷ்டப்பட்டிருப்பார். அவர் நான் உண்மையற்ற ஒரு கிறிஸ்தவள் என்று சொல்லி தன்னுடைய இருதயத்தில் என்னை குறித்து கருவி கொண்டு போயிருப்பார். இப்படிப்பட்ட சின்ன சின்ன காரியங்களிலே நாம் உண்மை உள்ளவர்களாக இருந்தோமானால் பெரிய காரியங்களிலும் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க முடியும். ஒரு சின்ன காரியத்திலே நாம் உண்மையற்றவர்களாக நாம் இருந்தோமானால் பெரிய காரியத்தில் உண்மையற்றவர்களாக இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லிதான் வேதம் சொல்லுகிறது. அதனாலே நாம் எதற்கும் ஆயத்தம் உள்ளவர்களாக, எந்த சூழ்நிலையிலும்
கர்த்தருடைய வருகை இருக்கும்போது நாம் போகிறதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கத்தக்கதாக, உண்மை உள்ளவர்களாக, நம்முடைய வாழ்க்கையில எச்சரிப்பு உள்ளவர்களாக, வஞ்சனை என்கிற குணாதிசயம் நம்மை தொடாதபடிக்கு, யாரையும் ஏமாற்றாதபடிக்கு, நம்மையும் ஏமாற்றாதபடிக்கு, கர்த்தரை ஏமாற்றாதபடிக்கு, சுயநலமற்றவர்களாக, பேராசை இல்லாதபடிக்கு, கர்த்தர் நமக்கு கொடுத்தது நமக்கு போதும் என்று நாம் காணப்பட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில அநேக இடர்பாடுகளும் இக்கட்டுகளும் இந்த நாட்களிலே வருகின்றன. நம்முடைய தேசத்திலே பலவிதமான சூழ்நிலைகளினாலே சோதனைகள் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வருகின்றன. கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த சோதனைகளிலே நிற்க முடியாதவர்களாக பின்திரும்பி பார்க்கிறதுக்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் தேவனோடு கூட உண்மையான ஐக்கியமற்றவர்களாக அல்லாவிட்டால் ஒரு புயலடிக்கிற காலம் வரும் என்று சொல்லி அப்படிப்பட்ட காலத்திலே விசுவாசத்தை காத்துக்கொள்வதற்கான ஆயத்தமற்றவர்களாக இருந்தபடியினாலே அப்படி ஆகிறது. அதே போல நாம் எதிர்பாராத நேரத்திலே புயல் அடிக்கிறது போலத்தான் கர்த்தருடைய வருகையும் காணப்படும். அவர் என்ன சொன்னார் என்றால், மின்னல் அடிக்கிறது போல, திருடன் வருகிறது போல என்று சொல்லியிருக்கிறபடினாலே நாம் எதிர்பாராத விதத்திலே அவருடைய வருகை இருக்கும் என்று நாம் எப்பொழுதும் நாம் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே நடக்கிற காரியங்கள் மாற்றப்படக்கூடியதல்ல. நம்மிடத்திலிருந்து நாம் அன்புள்ளவர்களாக இருக்கிறபடினாலே மற்றவர்களுக்கு தாராளமாக நம்ம சமநிலை பண்ணுகிறவர்களாக இருக்க வேண்டும். நம்ம எல்லாவற்றையும் நாம் பொதுவாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி சிலர் ஒரு வேத வசனத்தின் அடிப்படையிலே சொல்லி கொண்டிருக்கிறார்கள். அப்படி இல்லை, எல்லாவற்றையும் நாம் சமநிலைப்படுத்த முடியாது. உலகத்திலேயே பாருங்கள், நாம் ஆகாய விமானத்தில் பயணம் செய்வதற்காக டிக்கெட் எடுத்தோமானால் அது மாற்றத்தக்கதல்ல, வேறொருவருக்கு அதை கொடுக்க முடியாது. அதே போல பஸ்ஸில் கூட நாம் ஒரு டிக்கெட் ரிசர்வ் பண்ணியிருந்தால் அது மாற்றத்தக்கதல்ல. நாம் ட்ரெயினில் எடுத்திருக்கிற டிக்கெட் மாற்றத்தக்கதல்ல. ஆனால் சினிமா தியேட்டரில் டிக்கெட் எடுத்தால் அதை இன்னொருவருக்கு என்னிடத்துல 2 டிக்கெட் இருக்கிறே, நீ போ என்று சொல்லி கொண்டு கொடுத்தால் அவர்கள் போவார்கள். அது ஒரு பிரச்சனைக்குரியதல்ல. அப்படி என்றால் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே மாற்றத்தக்கதல்ல. அது போலதான் இந்த 10 கன்னிகைகளும் தங்களுடைய வாழ்க்கையிலே அந்த ஒரு ராத்திரியில நடந்த சம்பவத்தை நாம் பார்க்கும்போது அவர்கள் அந்த பரிமாற்றம் மாற்றத்தக்கதல்ல. இவர்கள் 5 பேர் எண்ணெய் தீர்ந்து போய்விட்டது என்று சொல்லி மணவாளன் வருகிறார் என்கிற சத்தத்தை கேட்டவுடனே அர்ஜென்டாக அவசரமாக எழுந்து விளக்கை பொருத்துவதற்காக அவர்களுடைய தீவட்டியை ஆயத்தப்படுத்துவதற்கு முயற்சி செய்யும் போது அந்த தீவட்டிகள் எரிந்து அணைந்து போயிருந்தன. திரும்ப ஊற்றி பற்ற வைப்பதற்கு அவர்களிடத்தில் வசதி இல்லை. ஆனால் புத்தியுள்ள கன்னிகைகளோ அவர்கள் ஆயத்தமாக இன்னொரு பாட்டிலே அவர்கள் எண்ணெயை கொண்டு போயிருந்தபடினாலே அவர்கள் அதை இலகுவாக ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம் அவர்களுடைய வாழ்க்கையிலே காணப்பட்டது. எதிர்காலத்தை குறித்ததான ஒரு தரிசனம். நாம் வைத்திருக்கிற இந்த விளக்கிலே ஊற்றி இருக்கிற எண்ணெய் நடுராத்திரி வரைக்கும் போதுமா, காலையிலே வரைக்கும் அந்த விடியற் காலத்து வெளிச்சம் வருகிற வரைக்கும் அது போதுமா என்கிற ஒரு கேள்விக்கு அவர்கள் பதில் வைத்திருந்தார்கள். போதாது என்கிற ஒரு ஞானமும் அவர்களுக்குள்ளே இருந்தது. ராத்திரியிலே ஒருவேளை தீர்ந்து போய்விட்டால் நாம் கடையிலே போய் வாங்க முடியுமா என்கிற ஒரு கேள்வியை அவர்கள் கேட்டிருந்திருப்பார்கள். அந்த கேள்விக்கு பதில் முடியாது என்று தெரிந்திருக்கும். இன்னொன்று, மணவாளன் வரும்போது எவ்வளவு அவசரமாக அது இருக்கும் என்பதை அவர்கள் அறிந்திருந்தார்கள். அதை குறித்ததான ஒரு தரிசனம் அவர்களுக்கு இருந்திருக்கும். இதை எதையுமே குறித்த ஒரு எண்ணம் இல்லாதபடிக்கு நிர்விசாரமாக இன்றைக்கு வாழ்ந்தால் போதும், இன்றைக்கு எனக்கு போதுமான அளவுக்கு ஆகாரம் இருக்கிறது, உடுத்துவதற்கு வஸ்திரம் இருக்கிறது, நாங்கள் பெரிய பதவியில் இருக்கிறோம், அதனாலே கர்த்தருடைய வருகைக்கு எந்த சூழ்நிலையிலும் ஆயத்தமாக இருக்கிற மக்களை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக மக்கள் இந்த நாட்களிலே காணப்படுகிறார்கள். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த புத்தியுள்ள 5 கன்னிகைகளும் எப்படியாக அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மணவாளனுடைய வருகையை எதிர்பார்த்தவர்களாக இருந்தார்களோ அதே போல இந்த நாட்களிலே ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் நமக்கு எச்சரிப்பை கொடுக்கிறார். இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்டது. மணவாளன் ஏன் தாமதமாக வர வேண்டும்? இந்த மணவாளன் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள். ஆனால் அவர் வருகை தாமதமாயிற்று. அது எப்படி தாமதமாயிற்று, ஏன் தாமதமாயிற்று என்கிற கேள்விக்கு இந்த இடத்துல பதிலே தேவையில்லை. ஆனால் அவர் வரும்போது அந்த வருகையை எதிர்பார்க்கும்படியாக தீவட்டிகளோடு கூட இந்த கன்னிகைகள் எதிர்கொண்டு போக வேண்டும், வரவேற்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஒரு முக்கியமான காரியமாக அந்த இடத்திலே காணப்படுகிறது. இந்த நாட்களிலே இப்பொழுது நாம் தீவட்டிகளை எடுத்துக்கொண்டு 10 கன்னிகைகள் எங்கே புறப்பட்டு போய் மணவாளன் வருவார் என்று சொல்லி காவல் இருக்கிற ஒரு வெளிப்படையான அனுபவங்கள் இல்லை. ஆனால் கர்த்தர் ஒரு அபிஷேக தைலத்தை நம்முடைய வைத்திருக்கிறார். இந்த அபிஷேகம் குன்றி போகாதபடிக்கு, இந்த அபிஷேகம் குறைந்து போகாதபடிக்கு, அது இல்லாமல் போகாதபடிக்கு அந்த அபிஷேகம் அனல் மூட்டி எழுப்பப்படத்தக்கதாக கர்த்தருடைய வருகை மட்டும்
இடையிலே வரக்கூடிய தாமதங்கள், இடையில வரக்கூடிய பிரச்சனைகள், இடையில வரக்கூடிய நீண்ட நேரங்கள், அதாவது பொறுமையோடு காத்திருக்கக்கூடிய நீண்ட காலங்கள், அதிலே காணப்படுகிற இருளின் நேரங்கள், எண்ணெய் தீர்ந்து போகக்கூடிய அனுபவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும், அதாவது நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலே வருகிற போராட்டங்கள். லாசருடைய வாழ்க்கையிலே போராட்டம் வந்தது. அவனுக்கு ஆகார குறைச்சல், வஸ்திரம் அணிவதற்கு இல்லை, அவனுக்கு ஆரோக்கியம் இல்லை, அவனை ஆதரிப்பார் இல்லை, இப்படிப்பட்ட பிரச்சனைகள் அவனுடைய வாழ்க்கையில வந்தது. என்றாலும் தெருமுனையில் இருந்து கிடைப்பதை சாப்பிட்டு அவன் தன்னுடைய வாழ்க்கையை, அவர் இந்த ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கர்த்தருக்கு உண்மையாய் இருக்க வேண்டும் என்று இந்த உலகத்திலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையை அவன் உண்மையாய் வாழ்ந்து முடித்து விட்டான். இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த விசுவாச வாழ்க்கை, கர்த்தருடைய வருகையை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய இந்த காத்திருப்பின் நாட்கள், இந்த நாட்களிலே நம்முடைய விசுவாசத்துக்கு பரீட்சை பயங்கரமாக வருகிறது. நம்மை நிந்திக்கிறவர்கள், அவமானப்படுத்துகிறவர்கள், நம்மை பிச்சை எடுக்கிறவர்கள் என்று சொல்லுகிறவர்கள், நம்மை பலவிதமான சூழ்நிலையில நம்ம எப்படியாவது, நம்மை கண்டவுடனே கதவை பூட்டுகிறவர்கள், தெருவிலே நடக்கிறதை கண்டவுடனே கதவை இழுத்து போட்டுவார்கள். அவர்கள் அங்கே பரலோக ராஜ்யம் அதற்குள்ளே இருக்கிறது போல நினைத்து கொண்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல நாட்கள் நம்முடைய விசுவாசத்தை காத்துக் கொள்வதற்காக கொடுக்கப்படுகிற நாட்கள். அவர்களிடத்தில் கொஞ்சம் பணம் இருந்த உடனே தெருவிலே போகக்கூடிய ஒரு ஊழியக்காரரோ ஒரு ஊழியக்காரியோ தெருவிலே போன உடனே இவர்கள் கதவை பூட்டின உடனே அந்த ஊழியக்காரருக்கு என்ன குறைந்து போகும்? ஒன்றும் குறையாது. ஆனால் ஒரு ஊழியக்காரரை கனப்படுத்தாததினாலே, ஒரு ஊழியக்காரியை கனப்படுத்தாததினாலே அவர்களுக்கு தேவ கோபம் அவர்கள் மேல் வரும் என்பது உண்மை. அதனாலே இந்த நாட்களிலே கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொண்டிருக்கிறவர்கள், நாம் தேவனுடைய நாமத்தை தரித்து கொண்டு விசுவாசத்தை காத்து கொண்டு அவருடைய வருகையை எதிர்பார்க்கிறவர்களாக இருக்க வேண்டியவர்களாக இருக்கிறபடினாலே நாம் தைரியம் அடைய வேண்டும் என்று சொல்லி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு அருமையான தாயார் இருந்தார்களாம், மிகவும் ஏழை, அவர்களுக்கு யாருமே இல்லை. ஆனாலும் அந்த ஏழை ஒரு சின்ன வீட்டை மிகவும் சுத்தமாக வைத்து, அவர்களுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன 2 பூச்செடியை வைத்து மிகவும் அந்த பூச்செடிகளுக்கு தண்ணி ஊற்றுகிறதும் கர்த்தரை புகழ்ந்து பாடுகிறதுமாக ரட்சிப்பின் கம்பீர சத்தம் அவர்களுக்குள்ளே இருந்து தொனிக்கத்தக்கதாக அப்படியே காணப்படுவார்களாம். மிகவும் ஏழை. ஒரு தபால்காரர் அந்த வழியாக எப்பொழுதும் போகிறவர், அவர் இவர்கள் இப்படி இனிமையாக பாடிக்கொண்டிருக்கிறதை கேட்டு ஒரு நாள் அவர் பொறுமை இழந்து எப்படியாவது அந்த தாயாரிடத்துல பேச வேண்டும் என்று நினைத்து, நீங்கள் இவ்வளவு ஏழையாக இருக்கிறீர்கள், எப்படி இவ்வளவு மகிழ்ச்சியோடு கூட நீங்கள் இருந்து கர்த்தரை குறித்து பாடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லி கேட்டாராம். அப்பொழுது அந்த தாயார் சொன்னார்களாம், இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து உன்னை ரட்சித்துக்கொள் என்று சொன்னார்களாம். இந்த பொல்லாத பிரபஞ்சத்தில் இருந்து உன்னை ரட்சித்துக்கொள், அப்படி அந்த ரட்சிப்பை நீ பெற்றுக்கொண்டாயானால் நீ கர்த்தருக்குள்ளாக மகிழ்ந்து சந்தோஷமாக இருக்க முடியும் என்று அந்த தாயார் சொன்னார்களாம். நமக்கு யோவான் சுவிசேஷத்தின் 8ஆம் அதிகாரத்தின் 24ஆம் வசனம் சொல்கிறது, ஆகையால் நீங்கள் உங்கள் பாவங்களில் சாவீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன், நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசியாமல் இருந்தால் நம்முடைய பாவத்திலே செத்து போவோம் என்று சொல்லி கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வல்லமையோடு கூட புறப்பட்டு வருகிறது. நாம் தேவனுடைய குமாரனாகி இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தால் நம்முடைய பாவங்களில் இருந்து நமக்கு விடுதலை உண்டு என்று சொல்கிறார். அப்பொழுது அந்த விடுதலையோடு கூட நாம் இருக்கும்போது இந்த பொல்லாத நாட்கள், இந்த மோசமாய் கடந்து போய்கொண்டு இருக்கிற இந்த நாட்களிலே நமக்கு வருகிற விசுவாச போராட்டத்திலே நாம் ஜெயிக்க முடியும் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள முடியும். லூக்கா 13ஆம் அதிகாரத்தின் 3ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். 5ஆம் வசனமும் சொல்லுகிறது, நீங்கள் மனம் திரும்பாமல் போனால் எல்லாரும் அப்படியே கெட்டு போவீர்கள். நாம் மனம் திரும்பாமல் இருந்தால் இன்றைக்கு இருக்கிற இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலே பொல்லாத கிரியைகளை செய்து தேவனுடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்கிற மக்கள், தேவனுடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமாகுங்கள் என்று சொல்லி உங்களுக்கு எச்சரிப்பையும் உங்களுக்கு அறிவுரையும் சொல்லுகிற மக்களை அவமானப்படுத்த வேண்டும் என்று, அவர்களை நெருக்க வேண்டும் என்றும், அவர்களை நிந்திக்க வேண்டும் என்றும், அவர்களுக்கு விரோதமாக கிரியை செய்ய வேண்டும் என்றும் நினைத்திருக்கிற நினைவிலிருந்து நீங்கள் மனம் திரும்புங்கள். அப்பொழுது நீங்கள் கெட்டு போகாதபடிக்கு உங்களுக்கு ஜீவன் கிடைக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. மார்க் 16ஆம் அதிகாரத்தின் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, விசுவாசம் உள்ளவனாகி ஞானஸ்நானம் பெற்றவன் ரட்சிக்கப்படுவான், விசுவாசியாதவனோ ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்க வேண்டும்.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உன்னதமான தேவனுடைய குமாரன் என்று விசுவாசித்து ஞானஸ்நானம் பெறுகிறவன் ரட்சிக்கப்படுவான். மற்றவன் அல்லது அவரை விசுவாசிக்காதவன் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவான். ஆக்கினை என்று சொல்லப்படுகிறது என்ன? மரணம் என்று சொல்லப்படுகிறது என்னவென்றால் நரகத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்கிறார். அவருடைய வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் ரட்சிப்படைய வேண்டும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அவரை தேவனுடைய குமாரன் என்று நாம் விசுவாசித்திருக்க வேண்டும். உலகத்திலே உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். மற்றவர்களை வஞ்சித்து பிழைக்கிறவர்களாக ஏமாற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது. நாம் பேராசை உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்துல ஏதோ இருந்து நம்ம நிறைய சம்பாதித்து அப்படி நல்லா வாழுகிறதா வாழ்க்கை என்று நினைக்கிற ஒரு மமதை உள்ள வாழ்க்கை ஊழியக்காரர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இருக்கக்கூடாது. ஏனென்றால் நாம் இந்த உலகத்திலே பேராசைப்பட்டு நிறைய ஆஸ்திகளை சம்பாதிக்கிறதுனாலே யாரும் எதையும் கொண்டு போகிறதே இல்லை. திடீரென்று மரண செய்தி வருகிறது. இன்னார் இவ்வளவு பெரிய பணக்காரனாக இருந்தார், எத்தனையோ கோடி கோடியாக அவன் வைத்திருந்தான், திடீரென்று மறித்து விட்டான் என்று சொல்லும் போது அவன் போகும்போது என்ன கொண்டு போகிறான்? எதையுமே கொண்டு போகிறதில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு நான் இன்றைக்கு இந்த 10 கன்னிகைகள் மூலமாக சொன்ன காரியத்தை சிந்தித்து பாருங்கள். 5 பேர் புத்தியற்றவர்கள். அவர்கள் புத்தியற்றவர்களாக இருந்தார்கள். இந்த நாட்களிலே நாம் புத்தி உள்ளவர்களாக இருக்க வேண்டுமானால் எப்படி இருக்க வேண்டும்? நாம் ரட்சிக்கப்பட வேண்டும், நம் அபிஷேகம் பெற வேண்டும், சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது என்று எந்த நேரத்தில் அவருடைய வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். எப்படி கொஞ்ச நாட்கள் நம்ம நிறைய சம்பாதித்து விடலாம், நம்முடைய பிள்ளைகளை எல்லாம் நன்றாக படிக்க வைத்து நிறைய சம்பாதித்து விடலாம் என்று சொல்லி நினைத்து இருக்கிறதுக்குள்ள காலம் இனி இல்லை. பெரிய வீடுகளை கட்டி அதிலே குடியிருக்கலாம் என்று நினைக்கிறதுக்குரிய காலம் இனி இல்லை. பெரிய சொத்துக்களை நம்ம வாங்கலாம் என்று சொல்வதற்குரிய காலம் இனி இல்லை. இனி நாம் செய்ய வேண்டியதெல்லாம் கர்த்தருடைய வருகை ராத்திரியிலோ பகலிலோ எந்த நேரத்திலோ எப்பொழுது இருக்குமோ தெரியாது. அதுவரைக்கும் நாம் விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும். இந்த நாட்களிலே செய்திகளை கேட்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தவர்களெல்லாம் பயத்தினாலே அவர்கள் பயந்து பின்வாங்கி போய்விட்டார்களாம். ஏன் உனக்கு பயம் வருகிறது? இந்த உலகத்தை விட்டு நீ ஒரு நாள் கடந்து போகிறாய் அல்லவா? இன்றைக்கு நீ இருக்கிறாய், நீ பயந்து திரும்பி விட்டாய், நாளைக்கு நீ மறிக்க மாட்டாய் என்பது உனக்கு எப்படி தெரியும்? திடீரென்று பெருவெள்ளம் வந்து உன்னை கொண்டு போகாது என்று எப்படி தெரியும்? ஒரு நிலநடுக்க வந்து அதில் நீ அமிழ்ந்து போக மாட்டாய் என்று எப்படி தெரியும்? பெரிய கட்டடம் இடிந்து விழுது அதுக்குள்ள முங்கி போக மாட்டாய் என்று எப்படி தெரியும்? நம்முடைய வாழ்க்கை எப்படி முடிய போகிறது நீ யாருக்கும் தெரியாது. என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது, உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று தெரியாது. ஆனால் கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறது என்பது மெய்யிலும் மெய்யாக இருக்கிறது. அவருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமாக வேண்டுமானால் விசுவாசம் காத்து கொள்ளப்பட வேண்டும். ஒருவேளை நம்முடைய தலையை வெட்டி விடுவார்களோ, நம்மை கல்லறைந்து கொன்று விடுவார்களோ, நமக்கு ஏதாவது தீங்கு இழைத்து விடுவார்களோ, பார்த்து விடுவார்களோ, என்ன செய்யட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற தெய்வமா இருக்கிறார். அதனாலே கர்த்தரை விசுவாசிக்கிற விசுவாசத்திலிருந்து ஒருபடியும் பின்வாங்காதபடிக்கு முன்னோக்கி நீங்கள் சென்று கொண்டிருப்பீர்களானால் அவருடைய வருகையிலே காணப்பட முடியும். புத்தியுள்ள கன்னிகைகளைப் போல எப்பொழுதும் தீவட்டியை ஆயத்தம் பண்ணி கொள்வதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக எந்த நேரத்தில் இதோ மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்கும் போது, கர்த்தருடைய சத்தம் வானத்திலே பிரதான தூதனுடைய எக்கால சத்தம் கேட்கும் போது மறுரூபப்பட்டவர்களாக பரலோக ராஜ்யத்திலே அவரோடு கூட இருக்கும்படியாக அவரோடு சேர்ந்து கொள்ளத்தக்கதாக நாம் ஆயத்தமாக வேண்டுமானால் இன்றைக்கு கர்த்தருக்கு உண்மை உள்ளவர்களாக இருப்போம். நாம் நம்மை ஏமாற்றுகிறோம், மற்றவர்களை ஏமாற்றுகிறோம் என்று நினைக்கிறோம். ஆனால் கர்த்தரை ஏமாற்றுகிறவர்களாக இருந்து விடுகிறோம். நம்மை வஞ்சிக்கிறோம், மற்றவர்களை வஞ்சிக்கிறோம், கர்த்தரை வஞ்சிக்கிறோம் என்பதை மறந்து விடுகிறவர்களாக இருக்கிறோம். இந்த நாட்களிலே நம்முடைய சொத்துக்கள் சம்பத்துக்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு பயன்படட்டும். கர்த்தருடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்துவதற்கு பயன்படட்டும். கர்த்தருடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறபடினால் கர்த்தருடைய பிள்ளைகள் அவருடைய வருகைக்கு ஆயத்தமாகிறதற்காக நமக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகத்தை காத்துக்கொள்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட ரட்சிப்பை காத்துக்கொள்வோம், நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரே விசுவாசம் அதை காத்துக்கொள்வோம். அதை நமக்குள்ளே தொடங்கினவர் முடிவு வரை இந்த காக்க வல்லவராயிருக்கிறார். அவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, ஒரு உன்னதமான தேவனுடைய குமாரன். அவரை நாம் விசுவாசித்தோமானால், விசுவாசத்திலிருந்து வழுகாதபடிக்கு சந்தேகப்படாதபடிக்கு அவரை சார்ந்திருப்போமானால் அவருடைய வருகையிலே நாம் காணப்பட முடியும். புத்தியுள்ள கன்னிகைகள் என்று நாம் காணப்பட முடியும். இந்த நாளிலே கர்த்தருடைய பிள்ளைகளே, புத்தியுள்ள கன்னிகைகளாக உங்களுடைய விசுவாசத்தையும் உங்களுடைய ரட்சிப்பையும் உங்களுடைய அபிஷேகத்தையும் உங்களுடைய உண்மையான வாழ்க்கையை காத்துக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய வருகையிலே நாம் சந்திப்போம். நாம் ஜெபிப்போம்.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்காக நாங்கள் மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, மெய் நாங்கள் துதிக்கிறோம், உண்மை மகிமைப்படுத்துகிறோம், போற்றுகிறோம். ஆண்டவரே, உடைய வருகை சமீபமாக இருக்கிறது என்று இந்த உலகத்தில் நடக்கிற அநேக சம்பவங்களை எங்களுக்கு காண்பித்துக் கொண்டு இருக்கிறது. ஆண்டவரே, உலகத்திலே அநேக பொல்லாத கிரியைகளும் பயங்கரமான சூழ்நிலைகள் நடந்து கொண்டிருக்கிறதை பார்க்கும்போது எங்கள் கர்த்தர் இதோ சமீபமாய் வந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லி நாங்கள் உணரும்படியாக நாங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து ஆமேன் இயேசுவே சீக்கிரமாய் வாரும் என்று சொல்லி சொல்லத்தக்கதாக கர்த்தாவே இந்த நாட்கள் காணப்படுகிறது. ஆண்டவரே, அதனால் இந்த நாட்களிலே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியா எங்களுக்கு வருகிற நெருக்கடிகள், போராட்டங்கள், நிந்தைகள், அவமானங்கள், கஷ்டங்கள் மத்தியிலே நாங்கள் விசுவாசத்தை காத்துக்கொள்ளும்படியாக கர்த்தர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியா, உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எங்களுக்குள்ளே நிறைவேற்றிருக்கிற அபிஷேகம் வளர்ந்து பெருகும்படியாய் கர்த்தாவே கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, என்னை கேட்டுக்கொண்டிருந்த நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருடைய வருகைக்கென்று தங்களை ஒப்புக் கொடுக்கும்படியாக கர்த்தர் கிருபை செய்வீராக, அவர்களை ஆசீர்வதிப்பீராக, உடைய வருகை மட்டும் காத்துக்கொள்வீராக. உடைய வருகையில நாங்கள் சேர்ந்து காணப்பட எங்களுக்கு கிருபை தாரும், ஆசீர்வதியும். எல்லா துதியையும் கனத்தை மகிமை நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென்.